யாழ்ப்பாண மாவட்டத்திலே 937 நோயாளர்கள் டெங்கு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். செப்டம்பர் 14ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்திலே சகல வணக்கத்தலங்களிலும் இந்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல அரச நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் 16, 17ஆம் தேதிகளிலே யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்கள் வீடுகளை சுற்றி பாருங்கள், உங்களுடைய வீட்டு வளவினை சுற்றி பார்த்து, உங்களோட வேலைத்தலங்களை பார்த்து அங்கே டெங்கு நோய் உற்பத்தியாகக்கூடிய நுளம்புகளை உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் இருந்தால் அவற்றை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாவட்டத்திலே தற்போது டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 937 நோயாளர்கள் டெங்கு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பருவ பேச்சு மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு பின்னர் இந்த டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக பரவ வாய்ப்பிருக்கின்றது. எனவே இந்த காலப்பகுதியிலே டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாவட்ட மட்டத்திலே இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்ற நோக்கிலே மாவட்ட மட்ட டெங்கு தடுப்பு குழு கூட்டம் அரசாங்க அதிபர் தலைமையிலே கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி இடம்பெற்றது. இதற்கு அடுத்த கட்டமாக பிரதேச மட்டத்திலே பிரதேச செயலாளர்கள் மட்டத்திலே பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும், கிராம சேவையாளர் தலைமையிலே கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கான இந்த வாரத்திலே இடம்பெற இருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டமாக பொதுமக்கள் மத்தியிலே இந்த டெங்கு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்திலே சகல வணக்கத்தலங்களிலும் இந்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல அரச நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் செப்டம்பர் 16, 17ஆம் தேதிகளிலே யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்திலே எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான 3 தினங்களையும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக அரசாங்க அதிபராலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே சகல வீடுகள், வேலைத்தலங்கள், கல்வி நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், பொது இடங்களிலே சிரமதான அடிப்படையிலே டெங்கு நோயை உற்பத்தியாகின்ற இடங்களை ஒழிக்கின்ற சிரமதான பணி இடம்பெற வேண்டும். இந்த காலப்பகுதியிலே சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டிலே மேற்பார்வை குழுக்கள் உங்களது வீடுகள், வேலைத்தலங்கள், கல்வி நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்களை பார்வையிட இருக்கின்றார்கள். இந்த குழுக்களிலே சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்களோடு இணைந்து பிரதேச செயலக, உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களும் போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களும் இந்த குழுக்களிலே இணைந்து மேற்பார்வையிலே ஈடுபட இருக்கின்றார்கள். நாங்கள் வினயமாக அன்பான பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் வீடுகளை சுற்றி பாருங்கள், உங்களுடைய வீட்டு வளவினை சுற்றி பார்த்து, உங்களோட வேலைத்தலங்களை பார்த்து அங்கே டெங்கு நோய் உற்பத்தியாகக்கூடிய நுளம்புகளை உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் இருந்தால் அவற்றை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.